கலைஞரின் கனவு இல்லம் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் பட்ஜெட்டில் வெளியான சூப்பர் அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான விஷயத்தை தாங்க வந்து பார்க்க போறோம். இதற்கு படிப்பறிவுலாம் தேவையில்லைங்க. உங்களுக்கு வீடு இல்லாமல் இருந்தாலே போதும். உங்களுக்கான முக்கியமான தகவல் தற்பொழுது வெளியாயிருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடு அப்படிங்கிறது பலருக்கும் கனவாக இருக்கலாம். அந்த கனவை நினைவாக்கும் வகையில் தற்பொழுது தமிழக அரசு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தெரிவிச்சிருக்காங்க. 2030க்குள்ள தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை தாங்க ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்க போறோம். இதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம். மேலும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றது விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில இது குறித்து விஷயங்கள் வெளியாச்சு. 2024-25 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டை வெளியிடும் போது இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. நாட்டிலேயே முதல் முறையாக ஊரக பகுதிகளில் ஏழை குடிசைகளில் வசிக்கும் மக்களுக்கு வீடு கட்டி தரும் திட்டத்தை முன்னோடியாக கலைஞர் 1975 ஆண்டு அறிவித்ததாக சொல்றாங்க. அதை தொடர்ந்து 2010 ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை நோக்கி கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரும் நோக்கத்தோட தற்பொழுது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. இதன் மூலமா கிராம பகுதிகளில் ஏறத்தாழ 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளில் தற்பொழுது மாற்றி தரப்போறதா தகவல் அப்படிங்கிற வெளியாயிருக்கு. இந்த 8 லட்சம் குடிசை வீடுகளுக்கு எப்படி அப்ளை பண்றது, அதே மாதிரி முதற்கட்டமாக 2024-25 கல்வியாண்டில் 1 லட்சம் வீடுகள் புதிதாக கட்டித்தரப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் 3.5 லட்சம் செலவில் உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதன் மூலம் இந்த திட்டம் அப்படின்னு நிறைவேற்றப்படும். அதே நேரத்தில் வீடு கட்டுவதற்கான தொகை அவர்தம் வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்புதிய திட்டத்தில் 35,000 கோடி நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறதும் பண்ணியிருக்காங்க. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீட்டு பெற என்ன தகுதி இருக்க வேண்டும், யாரெல்லாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம், யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த திட்டம் உங்களுக்கு பயனளிக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கனவு இல்லம் திட்டத்துக்கு விண்ணப்பிப்பவர்கள் குறைந்தபட்சம் 360 சதுர அடி இடம் கண்டிப்பா இருக்கணும். அல்லது பாத்தீங்கன்னா 300 சதுர அடி காங்கிரீட் கட்டிடம் கட்டித்தரப்படும். அதே மாதிரி இந்த வீட்டின் சுவர் அப்படிங்கிறது மண் சுவர் மற்றும் மண் சாந்து மூலமா கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் சொந்த பட்டா வைத்திருப்பவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க முடியும். அவர்கள் தான் தகுதியானவர்கள். புறம்போக்கு இடத்தில் கட்டப்பட்ட குடிசைகளுக்கு பதிலாக இதில் வீடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சொந்தமாக காங்கிரீட் வீடு உள்ளவர்கள் இதுக்கு தகுதி அற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி குடிசை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். பட் நீங்க ஒரு காங்கிரீட் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. அதுவும் சொந்த வீட்டில் காங்கிரீட் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற குடிசை வீடுகளில் வாழ்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே நேரத்தில் குடிசையில் ஒரு பகுதி காங்கிரீட், ஓடு, ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டு இருந்தால் தகுதி பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடு கட்டுமான பொருட்களுக்கான சிமெண்ட் மற்றும் கம்பி அவங்களே கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் பயனாளிகளுக்கான தொகை வங்கி கணக்கில் டைரக்டாக செலுத்துறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒதுக்கீடு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 லட்சம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல 3,10,000 பார்த்தீங்கன்னா நிதியாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மீதமுள்ள 40,000த்துல உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுக்கு 90 மனித சக்தி நாட்கள் மூலம் 28,000ம், ஸ்வாட்ச் பாரத் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000 மதிப்புள்ள ஒரு கழிப்பறையும் கட்டி கொடுக்குறாங்க. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர், உதவி பொறியாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், ஒன்றிய மேற்பார்வையாளர் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஆகியோரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். இவங்க தான் இந்த குழுல இருக்காங்க. நெறிமுறைகள் சில இருக்குங்க இதுல அப்ளை பண்றதுக்கு. கலைஞரின் இலவச வீடு திட்டம் தொடர்பாக நெறிமுறைகளை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர் பி. பொன்னையா மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அவை என்னென்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் கலைஞர் இல்லம் திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டில் ஒரு வீட்டுக்கு 3,10,000 என்ற அளவில் 1 லட்சம் வீடுகள் கட்ட 3,100 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. வழிகாட்டுதல்களும் இதற்காக வெளியிடப்பட்டிருக்கு. இதை அடுத்து திட்டத்தின் வழிகாட்டுதல்கள் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். வீடுகள் அனைத்தும் 360 சதுர அடி அளவில் சமையலுடன் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதில் 300 சதுர அடி கான்கிரீட் கூரை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எஞ்சி 60 சதுர அடி பார்த்தீங்கன்னா தீப்பிடிக்காத பொருட்கள் அமைக்க கூரைகள், அதே மாதிரி பயணிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. குடிசையில் வாழ்பவர்கள் முக்கியமாக இதில் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மண்ணால் கட்டப்பட்ட வீடுகளும் பார்த்தீங்கன்னா இதில் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு கிராம ஊராட்சியில் பயனாளிகள் குறைவாக இருந்தாலோ KVVT மறு சர்வே
பட்டியலில் யாரும் இடம்பெறவில்லை என்றாலோ புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் வந்து பயன்பெற முடியும்னு சொல்கிறாங்க. மே 31க்குள் பார்த்தீங்கன்னா இதற்கான பதிவேற்றம் அப்படிங்கிறது இணையத்தில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. இத்திட்டத்தில் தகுதியுடையவங்க யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். மேலும் வந்து பிரதான் மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் ஊரகத்தில் 25 முதல் 50 வீடுகள் வந்து நிலவில் இருந்தால் அந்த ஊராட்சி இந்த ஆண்டுக்கான கலைஞரின் கனவு இல்ல திட்ட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் ஊரக வீடுகள் திட்டத்தின் கீழ் பழுதுபார்ப்புக்கு எடுக்கப்பட்டிருந்தால் அந்த ஊராட்சிகளையும் இதில் சேர்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் நண்பா.